பெண்களுக்கு அழகு என்றாலே தலைமுடிதாங்க. தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கணும்னு எல்லோருக்குமே ஆசைதாங்க. நம்ம தலைக்குளியலுக்கு கெமிக்கல் கலந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதால முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா? அதனால் நம்ம வீட்டிலேயே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான சீயக்காய் பொடியை எப்படி தயார் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைமுடி பிரச்சனையை போக்கக்கூடிய சீயக்காய் பொடியை தயார் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீயக்காய் 1/2 கிலோ, செம்பருத்திப்பூ 20, மருதாணி 1 கைப்பிடி அளவு, காய்ந்த நெல்லிக்காய் 100 கிராம், இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பச்சை பயிறு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், ரோஜா இதழ்கள் 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, பூந்தி கொட்டை 100 கிராம், இதுவும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், கரிசலாங்கண்ணி இலை 1 கைப்பிடி அளவு, காய வைத்த ஆரஞ்சு பழத்தோல் மற்றும் எலுமிச்சை பழத்தோல், இது இரண்டும் 20 கிராம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடியில் உள்ள பொடுகு நீக்குவதற்கு பயன்படுது. இப்போ நான் சொன்ன 12 வகையான பொருட்களை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சீயக்காய் பொடியை எப்படி பயன்படுத்தலான்னா, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதை விட சாதம் வடித்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதால முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வாரத்திற்கு 2 முறை யூஸ் பண்ணிட்டு வரப்போ முடி கொட்டுறது நின்று முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கும். பொடுகு பிரச்சனையும் இருக்காது. இந்த சீயக்காய் பொடியை தலைக்குளியலுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.